ஐ வாண்ட் சைலன்ஸ். சரியா? ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையராக பொறுப்பேற்று இருக்கிறேன். சென்னை மாநகரம் எனக்கு புதிதில்லை. இங்கே எல்லா பணியிலையும் பணிபுரிந்திருக்கிறேன். டிசி அண்ணா நகரா, டிசி மவுண்டா, ஜேசி டிராஃபிக், ஜேசி சவுத்து, அடிஷனல் கமிஷனர் டிராஃபிக், அடிஷனல் நார்த். ஸோ சென்னை சிட்டி எனக்கு புதிதில்லை. சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள், குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை, குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள், அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், இந்த ரவுடியத்தை கண்ட்ரோல் பண்றது, அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டிஸ், கனைவன்ஸ், கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது என்னுடைய முன்னுரிமையா இருக்கும். இப்ப நீங்க கேளுங்க சார். இப்ப சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட் பிரஸ்டீஜியஸ் போஸ்ட். போஸ்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்க எல்லா இடத்துலயும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இந்த போஸ்ட் வரணும்ன்றது எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஒரு ஆசையா இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பிரஸ்டீஜியஸ் போஸ்ட். பர்சன் ஹூ ஆர் சிட்டிங் இன் தி கமிஷனர் சிட்டி போலீஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில நிறைய பதவிகள் இருக்கு. இது ஒரு முக்கியமான பதவி. அதான் சொல்லிட்டேன், சிட்டியில எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்ணிருக்கிறோம். அது ஒரு கூடுதல் பொறுப்பு. அதான் சொன்னேன். இப்ப பட் என்னன்னா எல்என்ஓ கம்ப்ளீட்லி ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்போஸ் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? வாட் ஆர் யுவர் ஸ்டெப்ஸ்? இல்ல, இஃப் யூ வாண்ட் மீ டு பி ஸ்பெசிபிக்னா, அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்றது? பேசிக்கலா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா? எப்பயுமே இது காலங்காலமா குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும், அதை தடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ அதிகமாயிருச்சு, முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும். அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இப்போ 2022, 2023 கொலைகள் கம்மியாக தான் நடந்தது. அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை. அதை பண்ணுவோம். இன்டெலிஜென்ஸ் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் காவல்துறை சரியான நடவடிக்கை. அது எனக்கு தெரியல, அதை நான் செக் பண்ணணும். எனக்கு இப்போதான் கமிஷனர் பொறுப்பேற்று இருக்கிறேன், பார்க்கிறேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காத அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கணும். ஒன் பை ஒன் எடுப்போம், அதையும் எடுப்போம். அதான் முதல்ல சொல்லிட்டேன். முதல்ல ஆரம்பிக்கும் போதே உங்கள்ட்ட சொன்ன நான் என்னது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுலயும் சரி, குற்றங்களை தடுக்கணும், நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும், ரவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்குதான் முன்னுரிமை பண்ணுவாங்க.